நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போறோம்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஒரு இன்ஸ்டாகிராமில் போஸ்ட் பண்ணுறதுக்கு ஒரு டிசைன் எப்படி நம்ம ரெடி பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி நாம பார்க்க போகிறோம். ஸோ இப்போ நான் பார்த்தீங்கன்னா இதில் ஆல்ரெடி ஒரு சின்ன டிசைனிங் பண்ணி வச்சுருக்கேன். இந்த பிக்சர் ஸ்டுடியோவில் லைட்டிங் வச்சு நல்லா ஷூட் பண்ண ஒரு பிக்சரு. இந்த பிக்சரை நான் பார்த்தீங்கன்னா பேக்ரவுண்டு கிரியேட் பண்ணி இந்த மாதிரி எடிட் பண்ணி வச்சுருக்கேன். இது எப்படி நம்ம எளிமையாக பண்ணுறது அப்படிங்கிறத இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். இப்போ நான் என்ன பண்ணுறேன், ஃபோட்டோஷாப் சிசி வச்சுருக்கேன். சரிங்களா, சிசி ரொம்பவே ஈஸியாக இருக்கும், பெட்டராக இருக்கும், இதில் எடிட் பண்ணிக்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு என்ன பண்ணலாம்னா பிக்சரை நாம் எடிட் பண்ணணும். இதில் பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி பிக்சர் நான் எடிட் பண்ணி வச்சுருக்கேன். இருந்தாலும் நான் எப்படி எடிட் பண்ணேன் அப்படிங்கிறத உங்களுக்கு சொல்லிக்கிறேன். இப்போ இந்த பிக்சரை நான் என்ன பண்ணுறேன், ஃபோட்டோஷாப்பில் நான் வந்து ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறேன், Ctrl J கொடுத்து ஒரு டூப்ளிகேட் எடுத்துக்கிறேன். சரிங்களா, நான் எப்போதும் ஒரு டூப்ளிகேட் எடுத்துப்பேன், எடுத்து தான் ஒர்க் பண்ணுவேன். சரிங்களா, இப்போ இந்த பிக்சரை பார்த்தீங்கன்னா டூப்ளிகேட் எடுத்து நான் சேவ் பண்ணிட்டேன். ஃபஸ்ட்டு என்ன பண்ணலாம்னா, இவங்க ஃபேஸில் இருக்கக்கூடிய இந்த பருக்களை ரிமூவ் பண்ணலாம். இதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஸ்பாட் ஹெயிலிங் ப்ரஷ் அப்படின்றத எடுத்துட்டா இந்த மாதிரி ரவுண்ட் ஷேப் வரும். இந்த ரவுண்டை அந்த பரு மேலே வச்சு அப்படியே ஒரு சின்ன சின்ன கிளிக் பண்ணால் போதும், நம்மளுக்கு ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆகும் அப்படின்னா அந்த பருலாம் ரிமூவ் ஆகும். ஒருவேளை ரிமூவ் ஆகலைன்னா மேலே இந்த இடத்துல கான்டென்ட் டவர் அப்படிங்கிறது செலக்டில் இருக்கான்னு பாருங்கள். அப்புறம் பிளெண்டிங் மோடு வந்து நார்மல் இருக்கான்னு பார்த்துக்குங்க. சரிங்களா, இப்போ எந்தெந்த இடத்துலலாம் இருக்கோ பருக்கள் அது எல்லாத்தையும் நான் என்ன பண்ணுறேன், அப்படியே பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன சின்ன பெயிண்ட் இப்போ பார்த்தீங்கன்னா நான் வந்து பெயிண்ட் பண்ணிட்டேன். சரிங்களா, அது போக பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல ஒரு சின்ன காயம் இருக்குது. சரிங்களா, இந்த காயங்களை நம்ம ஈஸியாக சரி பண்ணிடலாம். வேறு கழுத்து பகுதியில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் இருக்குது. சரிங்களா, ஒரு பிக்சரை எடுத்திங்கன்னா பொறுமையாக அந்த பிக்சரில் எங்கெங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த பருக்கள் இருக்குது, என்னென்ன இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் பார்த்து ஒர்க் பண்ணுங்கள். இப்போ இந்த காயங்களை நம்ம ரிமூவ் பண்ணுறதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இந்த இடத்துல நான் என்ன பண்ணுறேன், லேசர் டூல் எடுத்து அப்படியே பார்த்தீங்கன்னா இந்த காயத்தை ஒரு சின்ன மார்க்கிங். சரிங்களா, இதை மார்க் பண்ணிவிட்டு நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, எடிட் போயிட்டு இதில் ஃபில்லில் என்ன பண்ண போகிறேன்னா கான்டென்ட் அவர் அப்படிங்கிறத வச்சுட்டு நான் ஓகே கொடுக்க போகிறேன். இது என்ன பண்ணோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஃபோட்டோஷாப்பே ஆட்டோமேட்டிக்காக இதை நம்மளுக்கு ரிமூவ் பண்ணிடும். ஸோ இப்போ எனக்கு ரிமூவ் பண்ணிடுச்சு. இதுக்கு மேலே இன்னும் கொஞ்சம் சரி பண்ணுறதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நாம் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா பேட்ச் டூல் அப்படின்னு இருக்கும். இந்த ஸ்பாட் ஹெயிலிங் ப்ரஷ் எடுத்த டூல்லே பேட்ச் டூல் இருக்கும். இந்த டூலை வச்சு நாம் என்ன பண்ணலாம்னா இந்த மாதிரி மார்க் பண்ணிவிட்டு அப்படியே ஒரு சின்ன ட்ராக். சரிங்களா, இந்த மாதிரி மார்க் பண்ணிவிட்டு ஒரு சின்ன ட்ராக் பண்ணோம்னா நம்மளுக்கு அது மறைஞ்சிடும். ஓகே, இப்போ எனக்கு அந்த பரு எல்லாத்தையும் நான் ரிமூவ் பண்ணிட்டேன். இப்போ பாருங்கள், இது ஒரிஜினல், இது எடிட்டிங். நல்லா பொறுமையாக பாருங்கள், இது ஒரிஜினல், இது எடிட்டிங். சரிங்களா, ஓகே. இப்போது நெக்ஸ்ட்டு என்ன பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, அந்த எஃபெக்டிங் ஃபில் பண்ணிடலாம். அப்படி இல்லைனா பிக்சரை கட் பண்ணிடலாம். பிக்சரை கட் பண்ணிவிட்டு நம்ம எஃபெக்ட் போடலாம். சரிங்களா, நான் மேஜிக் வான் டூல் எடுத்தோம்னா நம்மளுக்கு என்ன சொல்லி கேட்கும்னா மேலே செலக்ட் சப்ஜெக்ட்னு காட்டும். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நான் என்ன பண்ணியிருக்கேன்னா 2023 ஃபோட்டோஷாப் வச்சுருக்கேன். க்ளவுட் டீடெயில் ரிசல்ட் அப்படின்றத நான் ஆன் பண்ணி வச்சுருக்கேன். ஒருவேளை உங்களுக்கு இந்த டிவைஸ் குயிக் ரிசல்ட் தான் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா, இந்த எடிட் போயிட்டு இதில் பார்த்தீங்கன்னா ப்ரிஃபரன்ஸ் வாங்க. இந்த ப்ரிஃபரன்ஸில் பார்த்தீங்கன்னா இமேஜ் ப்ராசஸிங் அப்படின்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் இருக்கும். இந்த ஆப்ஷனில் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த இடத்துல டிவைஸ் குயிக் ரிசல்ட்டுன்றத நீங்கள் க்ளவுட் டீடெயில் ரிசல்ட்டுக்கு சேஞ்ச் பண்ணிட்டீங்கன்னா பெட்டராக உங்களுக்கு பிக்சரை ஈஸியாக செலெக்ஷன் பண்ணி கொடுக்கும். இப்போ நான் என்ன பண்ணுறேன், இந்த செலக்ட் சப்ஜெக்ட் அப்படிங்கிறத கொடுக்குறேன். இது என்ன பண்ணுன்னா ரொம்ப டீடெயிலாக என்னுடைய பிக்சரை பார்த்தீங்கன்னா நல்லாவே செலெக்ஷன் பண்ணி கொடுக்கும். சரிங்களா, என்னுடைய எடிட்டிங்க்கு ரொம்ப ஈஸியாக இருக்குது, ரொம்பவும் ஃபாஸ்ட்டாகவும் நான் ஒர்க் பண்ணுறேன் இந்த ஃபோட்டோஷாப் சிசியில். இப்போ பாருங்கள், செலெக்ஷன் எனக்கு ரெடி ஆயிடுச்சு. வேறு எங்கேயாட்டு கட் ஆகிருக்கான்னு சொல்லி நாம் பார்க்கலாம். நல்லா பொறுமையாக பார்க்கலாம். இந்த ஒரு இடத்துல பெண்டிங் இருக்குது. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல சரிங்களா லைட்டாக ஏதாட்டும் ஒரு சின்ன நம்மளுக்கு மிஸ்டேக் பார்த்தீங்கன்னா அது பண்ணும். அதை நாமளே சரி பண்ணிக்கலாம். இந்த இடத்துல ஒரு சின்ன மிஸ்டேக் பண்ணியிருக்கு பாருங்கள், அதெல்லாம் நாம் பார்த்தீங்கன்னா என்ன பண்ணலாம்னா சரி பண்ணிக்கலாம். ஸோ ஓகே, செலெக்ஷன் எல்லாமே எனக்கு ஓகே. இப்போது ஃபெதர் அப்படிங்கிறத ஒரு 1.5 நான் வந்து கொடுத்துக்கிறேன். கொடுத்துட்டு நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா மாஸ்க் அப்படிங்கிறத ஒரு டச் பண்ணால் பிக்சரு ரொம்பவே சூப்பராக எனக்கு கட் ஆயிரும். சரிங்களா, மேலேயுமே பார்த்தீங்கன்னா ரொம்பவே அழகாக எனக்கு கட் ஆகிருக்கு. இந்த இடத்துல ஹேர் மட்டும் கொஞ்சம் நம்மளுக்கு ரிமூவ் பண்ணுறதுக்கு மாஸ்கை செலக்ட் பண்ணிவிட்டு ப்ரஷ் டூல் எடுத்துக்கிறேன். ப்ரெஷ்ஷோட சைஸ் சின்னது பண்ணிட்டு அந்த ஒரு இடத்த மட்டும் என்ன பண்ணுறேன் அப்படியே லைட்டாக ஒரு சின்ன பெயிண்ட். ஸோ ஓகே, இப்போ பிக்சர் பார்த்தீங்கன்னா எனக்கு ரொம்பவே அழகாக ரெடி ஆகிடுச்சு. சரிங்களா, நான் என்ன பண்ணுறேன், இதை Ctrl S கொடுத்து சேவ் பண்ணிக்கிறேன். ஓகே, இப்போ நம்ம என்ன பண்ணலாம்னா பிக்சரை சின்ன ஒரு கரெக்ஷன் பண்ணுறலாம். இதுக்கு நான் என்ன பண்ணுறேன், ஃபில்டர் போயிட்டு கேமரா ரா ஃபில்டர் பார்த்தீங்கன்னா நான் வந்து ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஸோ கேமரா ரா ஃபில்டரில் பேசிக் அப்படிங்கிறத கிளிக் பண்ணிவிட்டு கொஞ்சம் டெம்பரேச்சர் ஏற்றிக்கிறேன். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சின்ன ஒரு கான்ட்ராஸ்ட்டு வேறு என்னென்ன கரெக்ஷன் வேணுமோ உங்கள் பிக்சருக்கு எந்த மாதிரி வேணுமோ நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி வச்சுக்கலாம். இந்த ஷேட்டோட கலரை கண்ட்ரோல் பண்ண நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா கீழே கலர் மிக்சர் வரேன். இதில் இந்த ஷேட் கலர் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல இருக்குது. அந்த கலர் நம்மளுக்கு எப்படி வேணும் அப்படிங்கிறத நம்ம வச்சுக்கலாம்.
ஸோ கொஞ்சம் இந்த மாதிரி எனக்கு ஜியான் ஏரி இருந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்னு இந்த கலர் வச்சுக்கிறேன். அது போக சேச்சுரேஷன் அப்படிங்கிறதுல இந்த அக்யூபா அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நான் வந்து இன்க்ரீஸ் பண்ணிக்கிறேன். ப்ளூவையும் லைட்டாக இன்க்ரீஸ் பண்ணிக்கிறேன். இப்போ எனக்கு ஓகே. இப்போ நான் ஓகே கொடுத்துக்கிறேன். இப்போ பிக்சர் பார்த்தீங்கன்னா எனக்கு நல்லா ஒரு கரெக்ஷனில் வந்துடுச்சு. இப்போ ஃபஸ்ட்டு என்ன பண்ண போகிறேன்னா ஃபில்டர் போயிட்டு ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறேன், இந்த ஸ்கின் ஃபைனர் அப்படிங்கிறத நான் வந்து தேர்ந்தெடுத்துக்கிறேன். ஸ்கின் ஃபைனரில் தான் நான் அந்த எஃபெக்டை கொண்டு வர போகிறேன். இப்போ பாருங்கள், பிக்சரு இந்த மாதிரி நார்மலாக நம்ம என்ன பண்ணலாம்னா ஸ்கின் ஃபைனரில் ஓப்பன் பண்ணேன் ஆட்டோமேட்டிக்காக நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன கரெக்ஷன் பார்த்தீங்கன்னா அதுவே வைக்கும். சரிங்களா, ஸ்மூத்னஸை. இப்போ இதை நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா நமக்கு ஏற்ற மாதிரி நம்ம மாற்ற போகிறோம். அதுக்கு என்ன பண்ணலாம், இந்த ஸ்மூத்திங் அப்படிங்கக்கூடிய இந்த அட்ஜஸ்ட்மெண்ட்டை நம்ம அட்ஜஸ்ட் பண்ண போகிறோம். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் இருக்கக்கூடிய அமௌண்ட்டை ஃபுல்லாக 100 வச்சுட்டேன். அடுத்து இந்த இடத்துல 4ஆவதாக இருக்கக்கூடிய ஆப்ஷன் இருக்குது பார்த்தீங்களா, அதை அப்படியே ஃபுல்லாக டவுன் பண்ணிடலாம். இப்போ நல்ல ஒரு எஃபெக்ட் கிடைக்கும். அதுக்கு இந்த மீடியம் அப்படின்னு இருக்குது பார்த்தீங்களா, இதுதான் அந்த ஸ்மூத்னஸ். சரிங்களா, உங்கள் பிக்சருக்கு ஸ்மூத்னஸ் எந்த அளவுக்கு வேணும் அப்படிங்கிறத நீங்கள் இந்த மீடியம் அப்படிங்கக்கூடியதை வச்சு அட்ஜஸ்ட் பண்ணி பார்த்துக்கலாம். சரிங்களா, இப்போ இந்த இடத்துல எனக்கு இது கரெக்டாக இருக்குது, எனக்கு இது ஓகே. ஒரு வேளை ஃபேஸில் எஃபெக்ட் ஆகலைன்னா நீங்கள் மேலே மாஸ்க்கை செக் பண்ணிக்கலாம். இங்கே பாருங்கள், இவங்க ஹேர் இருக்க இடத்த தவிர்த்து மிச்சம் எல்லா இடத்துலையும் பார்த்தீங்கன்னா எனக்கு செலெக்ஷன் கரெக்டாக இருக்குது. இது எனக்கு ஓகே. இப்போ நான் என்ன பண்ணுறேன், ஓகே அப்படிங்கிறத கொடுத்துக்கிறேன். ஸோ இப்போ பாருங்கள், எனக்கு அழகாக பார்த்தீங்கன்னா அந்த எஃபெக்ட் விழுந்துருச்சு. இதுக்கப்புறம் என்ன பண்ணுறேன், ஃபில்டர் போயிட்டு டோபாஸ் லேபில் adjust 5 அப்படிங்கிறத நான் வந்து எடுத்துக்கிறேன். நிறைய பேர் இந்த டோபாஸ் லேப் பற்றி கேட்குறீங்க. நம்ம சேனலில் டோபாஸ் லேப் எப்படி டவுன்லோட் பண்ணுறது, எப்படி நீங்கள் இன்ஸ்டால் பண்ணுறது அப்படின்னு சொல்லி வீடியோ போட்டிருக்கோம். லிங்க் உங்களுக்கு இல்லை அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்குங்க. இப்போ இதில் என்ன பண்ணுறேன், கிளாரிட்டி அப்படிங்கிறத ஒரு கிளிக் பண்ணிவிட்டு ஓகே கொடுத்துட்றேன். கிளாரிட்டி போடையும் நம்ம பிக்சர் பார்த்தீங்கன்னா அப்படியே பக்காவாக நம்மளுக்கு மாறிடுச்சு. சரிங்களா, ஸோ இப்போ பாருங்கள் நல்லா இருக்குது. இன்னும் வேணும் அப்படின்னா Ctrl+Alt+F அப்படிங்கிறத நம்ம கொடுத்தோம் அப்படின்னா என்ன பண்ணுன்னா இன்னொரு கிளாரிட்டி நம்மளுக்கு அப்படியே பார்த்தீங்கன்னா அப்ளை ஆகும். ஸோ இங்கே பாருங்கள், இன்னொரு கிளாரிட்டி நான் போட எனக்கு எப்படி ஆகிடுச்சுன்னா பிக்சர் ரொம்பவே பக்காவாக மாறிடுச்சு. ஆனால் எனக்கு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கம்மியாக வேணும். சரிங்களா, இதுக்கு என்ன பண்ணுறேன், திரும்ப போயிட்டு நான் என்ன பண்ணுறேன், அதே போல் டோபாஸ் லேபில் அட்ஜஸ்ட் எடுக்கிறேன். ஆனால் அந்த வேல்யூஸை நான் வந்து என்ன பண்ண போகிறேன்னா கண்ட்ரோல் பண்ண போகிறேன். கிளாரிட்டி அப்ளை பண்ணிட்டேன். அப்ளை பண்ணிட்டு பிக்சரை நான் கொஞ்சம் ஜூம் பண்ணிக்கிறேன். ஜூம் பண்ணிவிட்டு எனக்கு எவ்வளோ வேணும் அப்படிங்கிறதுக்கு ஏற்ற மாதிரி நான் என்ன பண்ணுறேன், இந்த டீடெயில் அப்படிங்கிறத வந்துட்டு ஸ்ட்ரென்த்தை கொஞ்சமாக நான் வந்து அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணிக்கிறேன். ஸோ இந்த அளவுக்கு ஓகே. பூஸ்டர் லைட்டாக கம்மி பண்ணிக்கிறேன். ஓகே, இப்போ இது எனக்கு ஓகே. சரிங்களா, ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா எனக்கு அப்ளை ஆயிடுச்சு. இப்போ நம்ம என்ன பண்ணலாம், பேக்ரவுண்டாக க்ரியேட் பண்ணிடலாம். இன்ஸ்டாகிராம் போஸ்டரோட சைஸ் உங்களுக்கு தெரியலைன்னா நீங்கள் க்ரோமில் சர்ச் பண்ணுங்கள். இன்ஸ்டாகிராம் போஸ்டர் சைஸ் அப்படின்னு போட்டிங்கன்னா 1:1 வரும். 1080x1080 அப்படின்னு சொல்லியிருக்கும். சரிங்களா, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா போர்ட்ரேட் இருக்கும், லேண்ட்ஸ்கேப் இருக்கும். அதோட பிக்சல் அதில் கொடுத்துருப்பாங்க. அந்த சைஸ் படி நீங்கள் எடிட் பண்ணிங்கன்னா கரெக்டாக நீங்கள் எடிட் பண்ண பிக்சர் அப்படியே உங்கள் இன்ஸ்டாகிராம் போஸ்டரில் விழுந்துடும். சரிங்களா, இப்போ நான் என்ன பண்ணுறேன், நியூ அப்படிங்கிறத கிளிக் பண்ணிக்கிறேன். நான் நார்மலாக என்ன பண்ண போகிறேன்னா ஒரு 12:8 அப்படிங்கக்கூடிய சைஸில் நான் வந்து கிரியேட் பண்ணுறேன். சரிங்களா, நீங்கள் இன்ஸ்டாகிராமில் போஸ்ட் பண்ணக்கூடியவங்களா இருந்தீங்க அப்படின்னா நீங்கள் இன்ஸ்டாகிராமோட சைஸை க்ரோமில் சர்ச் பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறம் அந்த அளவில் கிரியேட் பண்ணுங்கள். இப்போது நான் என்ன பண்ணுறேன், இதுதான் நான் எடுத்து வச்சிருக்க பேக்ரவுண்டு. இதிலிருந்து தான் நான் கிரியேட் பண்ணவே போகிறேன். சரிங்களா, உதாரணத்துக்கு கீழே இருக்கக்கூடிய இந்த பில்டிங் சீன் அப்படின்றது பார்த்தீங்களா, இந்த சீனை நான் வந்து எடுத்து இவ்வளோ வச்சுக்கிறேன். சரிங்களா, இந்த சீன் எனக்கு ஓகே. இப்போ இதை என்ன பண்ணுறேன், நான் வந்து ஃபில்டர் போயிட்டு பிளர், அதில் காசியன் பிளர் நான் அப்ளை பண்ணுறேன். இப்போது இந்த பிளர் எவ்வளோ வேணும் அப்படிங்கிறத நம்ம முடிவு பண்ணிக்கலாம். சரிங்களா, எவ்வளோ வேணுமோ அதுக்கு ஏற்ற மாதிரி நம்ம வச்சுக்கலாம். சரிங்களா, இப்போ இந்த மாதிரி எனக்கு இருந்தால் ஓகே. பிக்சரு பிரைட் இல்லை அப்படின்னா நம்ம என்ன பண்ணலாம், லெவல் Ctrl+L கொடுத்து லைட்டாக ஒரு சின்ன பிரைட்னஸ் நாமளே கொடுத்துக்கலாம். சரிங்களா, இந்த இடத்துல ஒரு டார்க். இது கலர் பார்த்தீங்கன்னா நான் என்ன பண்ணுறேன், கொஞ்சம் ரெட்டிஷாக இருக்கணும்னா இந்த மாதிரி பண்ணலாம். இல்லை ஜியான் கலருக்கு வேணும் அப்படின்னா நம்ம இந்த மாதிரி மாற்றிக்கலாம். சரிங்களா, கலர் கூட நம்ம என்ன பண்ணலாம், 2வது மாற்றிக்கலாம். இப்போ அதுக்கப்புறம் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா என்ன பண்ண போகிறேன் அப்படின்னு பாருங்கள், இந்த எஃபெக்ட், இந்த போன டியூட்டோரியலில் பார்த்தீங்கன்னா இந்த எஃபெக்ட்டை பற்றி நம்ம வந்து சொல்லியிருப்போம் டவுன்லோட் பண்ணது. அதை நான் எடுத்துக்கிறேன். இதை என்ன பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா பிளரில் போயிட்டு மோஷன் பிளர் அப்ளை பண்ண போகிறேன். மோஷன் பிளர் நான் கொடுத்தா என்ன ஆகும்னா இந்த மாதிரி எனக்கு வரும். சரிங்களா, இந்த ஆங்கிள் இருக்கும். உங்களுக்கு எந்த டைரக்ஷனில் வேணும் அப்படிங்கிறத நீங்கள் ட்ராக் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் எவ்வளவு டிஸ்டன்ஸ் வேணுங்கிறத நீங்கள் இதில் ட்ராக் பண்ணிக்கலாம். ஸோ எனக்கு இந்த டிஸ்டன்ஸ் இவ்வளோ ஓகே. இப்போ இதோட இந்த பிளெண்டிங் மோட் என்ன பண்ணுறேன், ஸ்க்ரீன் அப்படிங்கிறத நான் வந்து சேஞ்ச் பண்ணிடுறேன். சேஞ்ச் பண்ணி இந்த லைட் மட்டும் எனக்கு இதில் இருக்கும். சரிங்களா, ஓகே. ஸோ இதுக்கப்புறம் என்ன பண்ணலான்னா இன்னும் இந்த பிக்சர் கொஞ்சம் டார்க்காக வேணும். சரிங்களா, அது பேக்ரவுண்டு வந்து டார்க்காக வேணும். இதுக்கு என்ன பண்ணலாம், கர்வ்ஸ் அந்த பேக்ரவுண்டை செலக்ட் பண்ணிவிட்டு லைட்டாக அப்படியே டார்க்னஸ், இதோட வேல்யூ இன்னும் பத்தலைன்னா நம்ம என்ன பண்ணலாம்னா லெவல் அப்ளை பண்ணி
கொஞ்சம் இதே என்ன பண்ணலாம், டார்க் பண்ணிக்கலாம். சரிங்களா? டார்க் பண்ணி விட்டோம்னா இந்த மாதிரி நம்மளுக்கு தெரியும். சரிங்களா? இப்போ நம்மளுக்கு பேக்ரவுண்டு கொஞ்சம் நம்மளுக்கு லைட்டாக ஜியான் இருந்தால் நல்லாயிருக்கும். பேக்ரவுண்ட் செலக்ட் பண்ணிவிட்டு Ctrl B கொடுத்தா கலர் பேலன்ஸ், சியான் லைட்டாக ப்ளூ. ஸோ இப்போ பாருங்கள், அந்த பேக்ரவுண்டு ப்ளூக்காக நம்மளுக்கு சேஞ்ச் ஆகிடுச்சா. இந்த எஃபெக்ட் கூட என்ன பண்ணலாம், Ctrl J கொடுத்து இன்னொரு எஃபெக்ட் போட்டுக்கலாம். எஃபெக்ட் போட்டோம்னா இந்த மாதிரி வரும். ஒரே எஃபெக்ட் இருந்தாலும் ஓகே தான். இன்னும் நிறைய இருக்குது, நிறைய எஃபெக்டை நான் அப்ளை பண்ணுறேன். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு ஃபயர் எஃபெக்ட் இருக்குது. இந்த ஃபயர் எஃபெக்டை நான் என்ன பண்ணுறேன், பேக்ரவுண்டில் வச்சுக்கிறேன். இதுக்கப்புறம் இதை என்ன பண்ண போகிறேன்னா, இந்த இடத்துல கிளிக் பண்ணி ஸ்க்ரீன் அப்படிங்கிறத சேஞ்ச் பண்ணால் ஃபயர் அப்படியே நம்மளுக்கு நெருப்பு எரிஞ்ச மாணிக்கு ஒரு ஃபீலிங் அதில் இருக்கும். அதுக்கப்புறமா நான் என்ன பண்ண போகிறேன்னா, இந்த பேக்ரவுண்டில் இது எல்லாமே பார்த்தீங்கன்னா ஃபயர் பேக்ரவுண்ட் போட்டு தான் நான் எடுத்தேன். சரிங்களா? இது என்னென்னா நெருப்பில் பார்த்தீங்கன்னா, அதாவது இந்த வெல்டிங் பட்டறையிலலாம் நம்மளுக்கு இந்த இரும்பை கட் பண்ணும்போது அப்படியே சோலாப்பொரி மாதிரி தெரிச்சு போகும் பார்த்தீங்களா, அந்த மாதிரி ஒரு எஃபெக்ட். இதே நான் என்ன பண்ணுறேன், இந்த மாதிரி மாற்றிக்கிறேன். ஸ்க்ரீன் அப்படிங்கிறதுக்கு நம்ம மாற்றினாலே போதும். சரிங்களா? ஸ்க்ரீனுக்கு மாற்றினாலே போதும். இந்த மாதிரி நம்மளுக்கு எஃபெக்ட் பார்த்தீங்கன்னா கிடச்சிரும். கொஞ்சம் நான் என்ன பண்ணுறேன், அதை டார்க் பண்ணிக்கிறேன். ஓகே, ஸோ இது லைட்டாக இருந்தால் போதும். ஒரு 30% பார்த்தீங்கன்னா நான் வந்து வச்சுருக்கேன். சரிங்களா? அதோட அந்த டோன். இதுக்கப்புறம் வேறு எதுவும் வேணும்னா நம்ம எடுத்துக்கலாம். இப்போ நம்ம என்ன பண்ணலாம், ஃபஸ்ட்டு பிக்சர் ஆட் பண்ணிடலாம். பிக்சர் அப்படியே தூக்குறேன், அப்படியே வைக்கிறேன். சரிங்களா? இவ்வளோதான். இதுதான் என்னோடய பிக்சரு. ஃபுல் சைஸ் இந்த மாதிரி வச்சா நல்லா இருக்காது. இந்த மாதிரி ஒரு ஆஃப் சைஸ் இந்த மாதிரி வைக்கிறேன். சரிங்களா? ஒரு ஆஃப் சைஸ் வச்சுக்கிறேன். அப்படி இல்லைனா இவங்க பிக்சரே நம்ம டூப்ளிகேட் எடுத்து வச்சிடலாம். இதில் நான் என்ன பண்ணியிருக்கேன், அவர் பிக்சரே பார்த்தீங்கன்னா டூப்ளிகேட் எடுத்து வச்சுருக்கேன்னா இதே போலே கூட நம்ம வைக்கலாம். உங்களுக்கு எப்படி வேணுமோ அதுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் எடிட் பண்ணிக்கலாம். சரிங்களா? இதை கொஞ்சம் இந்த மாதிரி சாய்ச்சி வச்சா நல்லாயிருக்கும். அது போக ஒரு டூப்ளிகேட் எடுத்து இந்த பிக்சரை என்ன பண்ணுறேன், ஹரிசாண்டல் ரொட்டேட் பண்ணி பேக்ரவுண்டில் நல்லா பெருசாக வைக்கிறேன். பேக்ரவுண்டில் இந்த மாதிரி. சரிங்களா? இந்த இமேஜை கொஞ்சம் மேலே டாப்பில் கொண்டு வந்துடலாம். இந்த இமேஜை பேக்கில் வச்சுக்கலாம். ஸோ இந்த மாதிரி இந்த இமேஜை நான் வந்து வச்சுக்கிறேன். இந்த இமேஜுக்கு கலரை நம்ம சேஞ்ச் பண்ணுறதுக்கு லுமினாசிட்டி அப்படிங்கிறத வச்சோம்னா இந்த மாதிரி தெரியும். சரிங்களா? லுமினாசிட்டி வச்சோம்னா இந்த மாதிரி நம்மளுக்கு தெரியும். இந்த ஃபீலிங்ஸ் உங்களுக்கு வேணும், இந்த மாதிரி டோன் இருக்கட்டும் அப்படின்னா நீங்கள் வச்சுக்கலாம். ஸோ அப்படி இல்லைன்னா நீங்கள் நார்மலாக கூட இந்த மாதிரி கூட நீங்கள் நார்மலாகவே வச்சுக்கலாம். சரிங்களா? நான் கூட நார்மலாகவே வச்சு ஒர்க் பண்ணுறேன். இப்போ 2 இமேஜ் வச்சிட்டோம்னா இதுக்கு மேலே ஒரு எஃபெக்ட் நம்ம அப்ளை பண்ணலாம். இங்கே இருக்குது பாருங்கள், இந்த ஃபயர் எஃபெக்டை நான் என்ன பண்ணுறேன், இந்த மாதிரி ட்ராக் பண்ணிக்கிறேன். இன்னும் கொஞ்சம் இந்த மாதிரி ட்ராக் பண்ணிவிட்டு லெவல் அப்ளை பண்ணி இதை கொஞ்சம் என்ன பண்ணுறேன், அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணிக்கிறேன். சரிங்களா? லெவல் அப்ளை பண்ணிட்டேன். கலர் கூட நீங்கள் எல்லோ வேணுன்னா ஹியூ அண்ட் சேச்சுரேஷன் அப்ளை பண்ணி இதோட கலர்ஸை நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கலாம். இப்போ இதோட பிளெண்டிங் மோடு திரும்பவும் அந்த ஸ்க்ரீன் அப்படிங்கிறது கொடுத்தோம்னா நம்மளுக்கு என்ன ஆகும்னா, பிக்சருக்கு மேலே அழகாக நம்மளுக்கு அப்ளை ஆகும். நல்லா பாருங்கள், பிக்சருக்கு மேலே நம்மளுக்கு அப்ளை ஆகும். எரேசர் எடுத்து என்ன பண்ணுறேன், ஃபேஸ்லலாம் எஃபெக்ட் ஆகாமல் இந்த மாதிரி நான் வந்து எரேஸ் பண்ணிக்கிறேன். இப்போ கீழே பாருங்கள், இந்த இடத்துல நம்மளுக்கு ஒரு அழகான ஒரு எஃபெக்ட் பார்த்தீங்கன்னா கிடச்சிருக்கும். ஒரு எல்லோவில் கிடைக்கும். சரிங்களா? இது போக நான் வந்து டெக்ஸ்ட் வைக்க போகிறேன். டெக்ஸ்ட்டு அதில் பார்த்தீங்கன்னா பவர் கிங்ஸ் அப்படின்னு சொல்லி நான் வச்சுருப்பேன். அதே போல் இதுலேயும் டெக்ஸ்ட் என்ன டைப் அடிக்கிறேன். டெக்ஸ்ட் டூல் எடுத்துட்டேன். நம்ம போல்டான ஒரு ஃபாண்ட் எடுத்தால் இன்னுமே நல்லாயிருக்கும். சரிங்களா? ஸோ இப்போ என்ன பண்ணுறேன், பவர் கிங்ஸ் அப்படின்னு சொல்லி டைப் அடிச்சுட்டு அதை நல்லா பார்த்தீங்கன்னா லென்த் பண்ணிக்கிறேன். இப்போது இந்த டெக்ஸ்ட்டுக்கு எஃபெக்ட் நான் வந்து கொடுக்க போகிறேன். டெக்ஸ்ட்டை என்ன பண்ணுறேன், லைட்டாக இந்த இடத்துல ரொட்டேட் பண்ணிக்கிறேன். சரிங்களா? ரொட்டேட் பண்ணி இப்படி வச்சுக்கிறேன். இப்போ இதில் இந்த இடத்துல கலரை நான் சேஞ்ச் பண்ணிக்கிறேன். ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறேன், ஒரு ஒயிட் கலர் நம்ம வச்சுக்கலாம். ஒரே ஒரு டிராப் ஷேடோ மட்டும் ஆட் பண்ணால் போதும், நம்மளுக்கு ரொம்பவே நல்லாயிருக்கும். இங்கே போய் டபுள் கிளிக் பண்ணலாம். நம்மளுக்கு லேயர் ஸ்டைல் ஓப்பனும். இதில் டிராப் ஷேடோ அப்ளை பண்ணையும் நல்லா இருக்குது. ஒரு வேளை நம்மளுக்கு வேணும்னா நம்ம இந்த அட்ஜஸ்ட்மெண்ட் நாம் பண்ணிக்கலாம். சரிங்களா? இந்த அட்ஜஸ்ட்மெண்ட்டு நம்ம பண்ணிக்கலாம். இப்போ இது எனக்கு ஓகே, இந்த டிராப் ஷேடோ ஓகே. அது போக கீழே நம்ம இதில் என்ன பண்ணலாம்னா விவிவல் எம்போச் அப்படின்னு சொல்லியிருக்கோம். இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணி நீங்கள் கீழே கொஞ்சம் சேஞ்ச் பண்ணலாம். ஆப்ஷனை கிளிக் பண்ணி நம்மளுக்கு எப்படி வந்திருக்குன்னு சொல்லி பாருங்கள். கீழே அந்த எஃபெக்ட் நம்மளுக்கு கிடச்சிருக்கு. நீங்கள் பாருங்கள், ஒரு டெக்ஸ்ட்டில் ஒரு சின்ன எஃபெக்ட் மாதிரி கிடச்சிருக்கும். சரிங்களா? இந்த எஃபெக்ட்டுக்கு நீங்கள் என்ன பண்ணலான்னா, கீழே இந்த இடத்துல உங்களுக்கு இந்த இடத்துல கர்வ்ஸ் மாதிரி நிறைய ஆப்ஷன் இருக்கும். இதில் ஒரு ஆப்ஷனாக நீங்கள் சேஞ்ச் பண்ணீங்க அப்படின்னா உங்கள் பிக்சரில் அந்த மாதிரி டிஃப்ரென்ஸ் காட்டும். சரிங்களா? இதில் நீங்கள் எந்த மாதிரி வேணாலும் உங்களுக்கு ஏற்ற மாதிரி பார்த்தீங்கன்னா இதில் செலக்ட் பண்ணிக்கலாம். நான் பார்த்தீங்கன்னா இப்போ இந்த எஃபெக்ட் எனக்கு ஓகே, இது எனக்கு இருக்கட்டும் அப்படிங்கிறத நான் இதை வச்சுக்கிறேன். சரிங்களா? இப்போ இந்த டெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நான் என்ன பண்ணுறேன், Ctrl J கொடுத்து ஒரு டூப்ளிகேட் போடுறேன். இந்த இடத்துல இதோட கலரை நான் என்ன பண்ணுறேன், எல்லோ அப்படிங்கக்கூடிய கலருக்கு நான் சேஞ்ச் பண்ணுறேன். எல்லோ சேஞ்ச் பண்ணிட்டேன்னா ஒரு ஸ்டெப்பு இந்த மாதிரி நம்ம நகட்டலாம். அது ஒரு 2-3 ஸ்டெப் நகட்டியிருக்கேன். அதே போல் டவுன் இந்த மாதிரி நம்ம நகட்டினோம்னா பேக்ரவுண்டில் ஒரு டெக்ஸ்ட் இருக்கும், ஃப்ரண்டில் ஒரு டெக்ஸ்ட் இருக்கும். சரிங்களா?
இது இன்னும் டீட்டெயிலாக உங்களுக்கு வேணும் அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணணும்னா ட்ராப் ஷேடோவை கொஞ்சம் கம்மி பண்ணணும். சரிங்களா? இப்போ நான் என்ன பண்ணுறேன், ட்ராப் ஷேடோவில் உங்களுக்கு கண்ட்ரோல் பண்ணி காட்டுறேன். சரிங்களா? ட்ராப் ஷேடோவில் ஓரளவு எனக்கு போதும். இந்த ட்ராப் ஷேடோ ஓரளவு போதும். சரிங்களா? இப்படி இருக்குங்களா? இப்போ கண்ட்ரோல் ஜே கொடுத்துட்டு அதோட கலர் என்ன பண்ணுறேன், எல்லோ கலருக்கு நான் சேஞ்ச் பண்ணுறேன். இந்த இடத்துல எல்லோ கலர் சேஞ்ச் பண்ணிட்டேன்னா இப்போ ஒரு 2 ஸ்டெப் மூவ் பண்ணி அதே போல் 2 ஸ்டெப் டவுன் பண்ணால் போதும். நம்மளுக்கு ஒரு 3D போல் தெரியும். சரிங்களா? ஸோ அப்படி இல்லைன்னா ஒரு 2 ஸ்டெப்பு நம்ம மூவ் பண்ணாலே போதும். இங்கே பாருங்கள், உங்களுக்கு பேக்ரவுண்ட்லேயே ஒரு டெக்ஸ்ட் இருக்கும், இந்த டெக்ஸ்ட் ஃப்ரண்டில் இருக்கும், அதோட ஒரு 3D மாதிரி நம்மளுக்கு லுக் இருக்கும். சரிங்களா? இப்போ நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 2 டெக்ஸ்ட்டையும் ஃபஸ்ட்டு மார்க் பண்ணிவிட்டு நான் என்ன பண்ணுறேன், இந்த இடத்துல குரூப் அப்படிங்கிறத ஒரு கிளிக் பண்ணிக்கிறேன். சரிங்களா? இப்போ இந்த குரூப்புக்கு என்ன பண்ணுறேன், ஒரு ட்ராப் ஷேடோ அப்ளை பண்ணுறேன். ட்ராப் ஷேடோ ஆன் மட்டும் பண்ணிக்கிறேன். சரிங்களா? ஆன் பண்ணிக்கிறேன். நல்லா டிஸ்டன்ஸ் பார்த்தீங்கன்னா நல்லா பிளர்ராக இருக்க மாதிரி சைஸ் இன்க்ரீஸ் பண்ணோம்னா அவுட்ரு பிளர்ராக இருக்கும். இப்படி வச்சுட்டு இந்த குரூப்பை லைட்டாக இந்த இடத்துல கிளிக் பண்ணி ஒரு மாஸ்க் அப்ளை பண்ணிடுறேன். மாஸ்க் அப்ளை பண்ணிவிட்டு என்ன பண்ணுறேன், இந்த இடத்துல லேசர் டூலுக்கு அடுத்து இந்த பாலிகோனல் லேசர் டூல் இருக்கா, அதை எடுத்துக்கிறேன். எடுத்துகிட்டு இப்போ நான் கட்டிங் போடுறேன் பாருங்கள், இந்த மாதிரி நான் வந்து கட்டிங் போடுறேன். சரிங்களா? அதே போல் இந்த கிங்ஸ் பாவூர் அப்படிங்கிறதுக்கு ஒரு கட்டிங்கும் கிங்ஸ் அப்படிங்கிறதுக்கு ஒரு கட்டிங்கும் நான் போடுறேன். பாவூருக்கு இப்போ ஒரு கட்டிங் போடுறேன் பாருங்கள். அதே போல் கிங்ஸ் ஷிஃப்ட்டை கிளிக் பண்ணிவிட்டு கிங்ஸ் அப்படிங்கிறதுக்கு ஒரு கட்டிங். சரிங்களா? இப்போது ரெண்டுக்கும் மார்க் பண்ணிவிட்டு ஆல்ட் டெலீட் அப்படிங்கிறத கொடுத்தா போதும். இங்கே பாருங்கள், அழகாக எனக்கு ஒரு கட்டிங் பார்த்தீங்கன்னா விழுந்துருச்சு. சரிங்களா? ஸோ அது போக உங்களுக்கு ப்ரஷ் எஃபெக்ட் வேணும்னா ப்ரஷ் நீங்கள் எடுக்கணும். நல்லா ஒரு ப்ரஷ் எஃபெக்டாக இருக்கக்கூடிய ப்ரஷ் எடுங்க. சரிங்களா? நிறைய ப்ரஷ் இருக்கும் ஃபோட்டோஷாப்பில், இந்த மாதிரி எஃபெக்டாக இருக்கக்கூடிய ப்ரஷ் எடுக்கணும். ஆனால் அதோட ஹார்ட்னஸை கம்மி பண்ணிடணும். சரிங்களா? ப்ரஷ்ஷில் ஹார்ட்னஸ் ரொம்ப அதிகமாக இருக்கக்கூடாது. இப்போ இந்த ப்ரஷ்ஷில் ஹார்ட்னஸ் பார்த்தீங்கன்னா நார்மலாக தான் இருக்குது. இப்போ இந்த மாஸ்க் இருக்குது பார்த்தீங்களா, இந்த இடத்துல மாஸ்க்கை கிளிக் பண்ணிக்கலாம். கிளிக் பண்ணிவிட்டு இந்த மாதிரி ஒரு கிளிக் பண்ணால் போதும், நம்மளுக்கு அந்த ப்ரஷ்ஷோட எஃபெக்ட் அதில் தெரியும். சரிங்களா? நம்ம என்ன பண்ணலாம்னா நம்மளுக்கு எந்த இடத்துல இப்போ இந்த பி அப்படிங்கக்கூடிய எழுத்துல வேணும்னா அந்த மாதிரி ஒரு மார்க்கிங், இந்த மாதிரி கீழே ஒன்று, இந்த மாதிரி நம்ம லைட்டாக இந்த மாதிரி ஒரு எட்ஜஸில் இப்படி ஒரு டச்சஸ் பண்ணிகிட்டே போனால் போதும், நம்மளுக்கு எழுத்து அந்த மாதிரி ஒரு பிஞ்சு இருக்க மாதிரிக்கு ஒரு தெரியும். சரிங்களா? இதை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். அப்படி இல்லைன்னா நம்ம அந்த டெக்ஸ்ட்டுக்கு இந்த மாதிரி ப்ரஷ் எஃபெக்ட் போட்டு தனியாக ஒரு வீடியோ பார்த்தீங்கன்னா நம்ம போடலாம். சரிங்களா? இப்போது எனக்கு இந்த எடிட்டிங் ஓகே, எனக்கு இன்னும் ஒன்று லைட்டிங் மட்டும் வேணும். இந்த லைட்டை எடுத்துக்கிறேன், உள்ளே கொண்டு வந்துக்கிறேன். சரிங்களா? இதோட பிளெண்டிங் மோடு திரும்பவும் ஸ்க்ரீன் அப்படிங்கிறத நான் சேஞ்ச் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ இந்த லைட் எஃபெக்டை நம்ம எங்கெங்கெல்லாம் வேணுமோ அங்கெல்லாம் வச்சுக்கலாம். சரிங்களா? இப்போ இந்த இடத்துல ஒரு லைட்டு, இங்கே கீழே ஒரு லைட் வச்சுக்கலாம். இங்கே பாருங்கள், கீழே ஒரு லைட்டு. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வேறு மேலே பக்கம் இந்த பக்கத்தில் ஒரு லைட் வேணால் இந்த பக்கத்தில் ஷோல்டர் பக்கத்தில் வச்சுக்கலாம். இந்த பிக்சரை ஷிஃப்ட் மைனஸே கொடுத்துக்கலாம். சரிங்களா? இந்த மாதிரி கொடுத்துக்கலாம். இது நல்லா தான் இருக்குது. சரிங்களா? ஸோ அது போக இந்த எழுத்து மேலே நம்மளுக்கு லைட் வேணும்னா லைட்டை கொஞ்சம் சின்னதை பண்ணிவிட்டு ஒவ்வொரு எழுத்துலேயும் நம்ம வைக்கலாம். சரிங்களா? இப்போ இந்த ஆருக்கு மேலே ஒன்று வச்சுருக்கேன். அதுமாதிரி இந்த பி அப்படிங்கிற எழுத்துல ஒன்று, கிங்ஸ் பக்கத்தில் இந்த இடத்துல ஒன்று, இங்கே கீழே ஒன்று, இந்த மாதிரி உங்களுக்கு எங்கெல்லாம் வேணுமோ இந்த மாதிரி லைட்லாம் தூக்கி வச்சிட்டிங்கன்னா அந்த எடிட்டிங் பார்த்தீங்கன்னா ரொம்பவே பார்க்க நல்லாயிருக்கும். இப்போ பாருங்கள், நம்மளுக்கு எடிட்டிங் நம்மளுக்கு முடிஞ்சிச்சு. சரிங்களா? எனக்கு சிசி வெர்ஷன் இருந்ததால் என்னுடைய பிக்சரை ரொம்பவே ஈஸியாக கட் பண்ணி நான் வந்து ரொம்ப ஈஸியாக பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல வச்சுட்டேன். சரிங்களா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ்,